கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களை, மீண்டுமா இந்த வேளையில் உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 14ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன? அதன்படி செய்யப்படும் என்று சொல்லி இந்த இடத்திலே இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் எஸ்தர் இந்த நாட்களிலே ராஜாவிடம் அங்கே ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே கேட்கிறார். தன்னுடைய ஜனங்கள், யூத ஜனங்களுடைய காரியங்களுக்காக ஆண்டவிடத்திலே, அதாவது ராஜாவிடத்திலே இந்த நாட்களிலே வேண்டுதல் செய்யப்பட்ட வேளையிலே அங்கே ராஜா அதற்கு மறுமொழியாக இந்த நாட்களில் இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் எப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, யூதர் சூசான் அரண்மனையிலே 500 பேரையும் ஆமான் 10 குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ? இப்போது உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாடு என்ன? அதன்படி செய்யப்படும் என்றார். அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் இன்றைய தினம் கட்டளையிட்டபடியே சூசானில் இருக்கிற யூதர் நாளைய தினம் செய்யவும், ஆமான் 10 குமாரன் உடலையும் தூக்குமரத்திலே தூக்கி போடவும் உத்தரவு வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய இனமாகிய யூத ஜனம் அழிக்கப்படுவதை இந்த நாட்களில் பொறுத்திருக்க முடியாதபடி இங்கே எஸ்தர் ராஜாவிடத்திலே அந்த அனுமதியை பெற்று இந்த நாட்களிலே அங்கே அந்த தன்னுடைய யூத இனத்துக்கு எதிராய் செயல்பட்ட அங்கு அதாவது ஆமானுடைய குடும்பத்தை இந்த நாட்களிலே அழிக்கிறதை இங்கே இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் தேவனிடத்திலே இந்த நாட்களிலே வேண்டுதல் செய்கிற வேளையிலே தேவன் நம்முடைய மன்றாட்டுகளுக்கு அதன்படி இந்த நாட்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, சாதாரணமாக தன்னுடைய இனமாகிய தன்னுடைய ஜனம் அழிந்து போவதை பொறுக்க முடியாதபடி எஸ்தர் இந்த நாட்களிலே தன்னுடைய உயிரை பணயம் வைத்து ராஜாவிடத்திலே போய் இந்த நாட்களிலே அந்த வேண்டுதல்களை கேட்கவும் வேண்டுதல்களை செய்யவும் அப்படியாக செயல்படுவார்களாக இருந்தால், இன்றைக்கு நம்முடைய ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்திலே இந்த நாட்களை நாங்கள் விண்ணப்பம் பண்ணுவோம். அழிந்து போகிற ஜனங்களுக்காக, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இந்த நாட்களில் அழிந்து போகிற ஜனங்களுக்காக இந்த நாட்களிலே தேவனிடத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் விண்ணப்பம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது ஜாமத்தில் எழுந்திருந்த நாட்களிலே என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் அவருடைய சமூகத்திலே எழுந்திருந்து ஜெபங்களை இந்த நாட்களிலே ஏறெடுக்கிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய வேண்டுதல்களுக்கு அங்கே இந்த நாட்களிலே கட்டளையிடப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மன்றாட்டுகளின்படி இந்த நாட்களிலே கேட்டு தேவன் இந்த நாட்களிலே ஒரு விடுதலையை தரக்கூடிய தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறபடி வலதைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி அநேக ஜனங்கள் இந்த நாட்களிலே மரித்து கொண்டே இந்த நாட்களிலே இருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாதபடி இந்த நாட்களை மரித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக இன்றைக்கு நாங்கள் தேவனிடத்திலே வேண்டுதல் செய்வோமா? அந்த ஆத்துமாக்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அந்த ஆத்துமாக்கள் இந்த நாட்களை தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களை வர வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அவர்களுக்காக அந்த நாட்களை எஸ்தர் செய்தது போல இந்த நாட்களிலே நாங்கள் அந்த இனங்கள் அழியாதபடி இந்த நாட்களை தேவனுடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்வோமா? அப்பொழுது தேவன் இந்த நாட்களில் அந்த வேண்டுதல்களை கேட்டு அதன்படி இந்த நாட்களை தேவன் நமக்கு செய்வார். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்த இந்த நாட்களிலே உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சகோதரங்கள், உங்களுடைய சுற்றத்தார் இந்த நாட்களில் யாவரும் ரட்சிப்படைய அந்த நாட்களில் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். கர்த்தருடைய கரங்கள் குன்றி போகவும் இல்லை, அவருடைய காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவும் இல்லை. அவர்களை ரட்சிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வார்த்தையூடாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அதனாலே இந்த நாட்களிலே நாங்கள் அப்படியாக ஜெபிக்கிற வேளையிலே தேவன் இந்த நாட்களில் ரட்சிப்பை கட்டளையிடுவார். இந்த வாக்குத்தத்தத்தினூடாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திப்பார் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.